கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தை யோவான் 17 தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்காக 2வது வசனத்தை சகோதரிகளே சகோதரர்களே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உங்களுக்காக வாசிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த 2வது வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை குறித்து நாம் சற்று தியானிப்போம். கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று அவர் கொடுக்கிற அந்த அப்பமும் ரசத்தையும் பருகி பரிசுத்த ஜீவித்தில் வாழ வேண்டும் என்று தன்னைத்தான் அற்புதம் பண்ணிக்கொண்ட அருமை சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் வசனம் நமக்கு தான். இயேசு இன்னொரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னது? நான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, பூமியில் இருக்கும்போது சுகத்தை வாங்கி கொடுத்தார், குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். பூமியில் அந்த 3 வருஷம் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதற்கு பிறகு அவர் சிலுவை சுமந்து நம்முடைய பாவங்களை, சாபங்களை, முன்னோர்களுடைய பாவங்கள், பரம்பரையாக நடந்த பாவங்கள் அத்தனையும் நீக்கும்படியாக சிலுவை சுமந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இப்போது அதற்கு பிறகு உயிரோடு எழுந்த பிறகு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்கள், அவருடைய அன்பு பாருங்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்க வேண்டும்ங்கிறது தான் இந்த பிதா குமார பரிசுத்த ஆவியானுடைய வாஞ்சையும் ஆவலும். இயேசு எங்கே இருக்கிறாரோ, பிதா எங்கே இருக்கிறாரோ அதுதான் உண்மையான சொர்க்கம், அதுதான் உண்மையான பரலோகம். அவர் இல்லாத இடம் அது எவ்வளோ ஒரு பெரிய பணக்கார வீடாக இருந்தாலும் அது வெறுமை நிறைந்தது. ஆனால் இயேசு இருக்கிற இடம், திரியேக தேவன் இருக்கிற இடம் பரலோகம். அவர் எங்கே போனால் அதுதான் பரலோகம். அதனால தான் நாம் இருக்க வேண்டியது அவரோடு கூட, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ஆவியினுடைய நிறைவில். அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமாக அவருடைய ஸ்தலம் என்ன, அதாவது நாம் தங்கியிருக்கிற வாசஸ்தலம், நமக்காக ஆண்டவர் ஒரு அருமையான அதை குறித்து தெளிவாக சொல்லலை. ஆனால் வாசஸ்தலம், குடியிருக்கிற ஒரு இடத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று நான் செய்வேன், விடமாட்டேன். எனக்கு அங்கே இருக்கிற இடம் போல உங்களுக்கும் இடம் உண்டு என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற இயேசுவுக்கு நன்றி சொல்லலாமா, துதி சொல்லலாமா? மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கு அந்த சமாதானமும் அந்த வாசஸ்தல நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லி முடிக்கிறேன். ஆமென்.